திருப்பாவை பாசுரம் 14. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அழகான தோட்டத்தில் நடக்கும் காட்சிகளை விவரிக்கிறார். புழக்கடை தோட்டத்தில் நீர் நனைகிறது. ஆம்பல் கொம்பும் அழகான தோற்றம் கண்ணுக்கு கவர்ந்தது. செங்கோலுடைய சிவராஜர் அழகாக அமர்ந்திருப்பதைப் போல எல்லாரும் மனசார்ந்த பக்தியுடன் வணங்கி வருகிறார்கள். பொதுமக்கள் ஒன்றாக கூடி பக்தியோடு நோன்பை மேற்கொண்டு உலகம் முழுவதும் நல்ல வாழ்க்கை செழிப்பு நிறைந்து வாழும் விதமாக இந்த விரதத்தின் முக்கியத்துவத்தை அவர் சொல்லுகிறார். எம்பாவாய். நன்றி. வைகுண்ட ஏகாதசி இரவு கண்விழித்து இருக்கணும். எந்த நாள்ல கண்விழித்து இருக்கணும் அப்படின்னா 30ஆம் தேதி இரவு கண்விழித்து இருக்கணும். பெருமாள் ஆலயத்தை சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு இரவு தான் நீங்க கண்விழிச்சு இருக்கணும். சரிங்களா? அப்ப 29ஆம் தேதி நீங்க விரதத்தை தொடங்கிறீங்க மதியமா. 29ஆம் தேதி இரவு தூங்கலாம். 30ஆம் தேதி இரவு தூங்கக்கூடாது. 31ஆம் தேதி காலையில் பூஜை செய்து, அதாவது பாரணை செய்து விரதத்தை முடித்துக்கொண்டு அன்று பகல் முழுவதும் தூங்காம 31ஆம் தேதி இரவு தான் நீங்கள் தூங்குவதற்கு போக வேண்டும். ரொம்ப தெளிவாக எல்லாம் சொல்லியாச்சு. சரி சாமி, எங்களால் விரதம் இருக்க முடியாது, வழிபாடு மட்டும் செஞ்சுக்கிறோம் சாமி அப்படிங்கிறவங்க 30ஆம் தேதி பெருமாளுக்கு நான் சொல்ற எளிய வழிபாடு மட்டும் செஞ்சுக்கோங்க. விரதம் இருக்கிறவங்க வழிபாடு 30ஆம் தேதி செஞ்சுட்டு 31ஆம் தேதி சிறப்பாக பாரணை பண்ணிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கணும். 30ஆம் தேதி வழிபாடு எப்படி செய்யணும்? அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர உங்களுக்கு எப்பொழுதும் நேரம் கிடைக்குதோ உங்கள் வீட்டில் பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலைக்கு நீங்கள் துளசி மாலை அணிவித்து அதற்கு முன்பாக 11 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதேனும் இனிப்புகள் மற்றும் காய்கறிகள் பழங்கள் என்ன உங்களால் நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வைத்து ஓம் நமோ வெங்கடேஷாய நமக அப்படின்னு 108 முறை சொல்லி 30ஆம் தேதி வழிபாடு பண்ணிக்கோங்க. சரிங்களா? யாரு? விரதம் இருக்கிறவங்களும் சரி, விரதம் இல்லாதவங்களும். விரதம் இருக்கிறவங்க அடுத்த நாள் வழிபாடு 31ஆம் தேதி வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். அதை தான் பாரணைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன்.